எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரிஷப ராசியோட ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். பொதுவாக ரிஷப ராசியிலேயே சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது எப்படின்னா, எப்போதுமே உங்களுக்கு சிந்தனைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் இயல்பான ஜாதகத்திலே இருக்கும். ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே சந்திரன் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால சிந்தனை அப்படிங்கிறது அதிகமாக இருந்தாலும் தற்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய குருச்சந்திர யோகத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு. அதாவது சிந்தனைகள் அப்படிங்கிறது நிறைவேறக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் சிந்தனைகளில் சில விஷயங்கள் நிறைவேறாமல் போகும். ஆனால் இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய சிந்தனைகள் அப்படிங்கிறது ஒரு தொழில் தொடங்கலாமா அப்படின்னா அதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறது, இல்லை ஏதாவது ஒரு வாய்ப்புகளை தேடி வேலைக்காக போகலாம் அப்படின்னா அந்த வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே குருவோடு சேர்ந்துருக்க போகும்போது அந்த யோகமாகப்பட்டது உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ குருச்சந்திர யோகம் அப்படிங்கிறது ராசியிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் தொழிலுக்கு சிறப்பாக இருக்கும். செய்யக்கூடிய வேலைகளில் உங்களுக்கு வந்து நல்லபடியான ஒரு அமைப்புகள் உருவாகும். ஒரு ப்ரொமோஷன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு, சம்பளம் உயர்வு அப்படிங்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே சிறப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ராசிக்கு 5-11 ராகு. பொதுவாக ராசிக்கு 11 ராகு அப்படிங்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பொருளாதாரத்தில் மேன்மை அடையக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு இந்த குழந்தை தாமதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். கல்வியில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, ஸ்கூல் மாற்றுறது, இந்த மாதிரியான அமைப்புகள், இடம் மாறுறது கல்வி ரீதியாக அப்படிங்கிறது உங்களுக்கு அமைப்பு உருவாகும். மற்றபடி ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் சூரியன், ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் சூரியன்கிற அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த பொருளாதாரத்தில் மேன்மை ப்ளஸ் ஒரு பொருளை வாங்கணும்னு விரும்புகிறீங்கன்னா நிச்சயமாக அந்த பொருளை வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த சூழல், பொருளாதாரத்தில் அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். 3ஆம் இடத்துல புதன் அப்படிங்கிறது சந்திரனோட வீட்டில் இருக்கிறதுனால இந்த 3ஆம் இடத்து புதன் முயற்சிகளில் அப்படிங்கிறதுல கவனம் தேவை. ஏன்னா எல்லா முயற்சியும் கிளிக் ஆகுமா அப்படிங்கிற இடத்துல அந்த முயற்சிகளை ரொம்ப கவனமாக இருந்து செயல்பட்டால் நிச்சயம் முயற்சி கிடைக்கும். அதே மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு கோச்சார ரீதியாக தற்போதைய பலன்கள். அதே மாதிரி ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது உங்கள் கோபத்தை குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக தரும். ஏன்னா கோபத்தினாலே உங்களுக்கு விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ குரு எந்தெந்த இடத்த பார்க்குறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷப ராசிக்கு குரு 5, 7, 9 பார்க்குறார். பொதுவாக ரிஷப ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது கல்வி அப்படிங்கிறது, கல்வியில் மேன்மை, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு குரு பகவானுடைய தயவு இருக்கிறதுனால நிச்சயம் அது கிடைக்கும். கேது இருக்கிறது தடைப்பட்டாலும் குருவோட பார்வை இருக்கிறனால அந்த அமைப்பு உங்களுக்கு மாறி உங்களுக்கு குழந்தை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து 7ஆம் இடத்தை பார்க்குறார். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது சொல்லலாம். கூட்டு தொழில் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி பிரயாணங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 9ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ தந்தை வழியில் அனுகூலங்கள், தந்தையால் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த ரிஷப ராசிக்கு தற்போதைக்கு நடந்துக்கிட்டு கொண்டிருக்கு. அடுத்து பார்க்குறோம் அப்படின்னா சனி வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறது தொழில் சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த தொழில் மூலியமாக என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத சனி வந்து 3வது முறை 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ விரயத்தை உண்டு பண்ண வாய்ப்பு இருக்கிறது. விரயத்தை எதன் மூலியமாக, நமக்கு ஏற்படக்கூடிய கோபங்களின் மூலியமாக விரயமாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கலாம். ஸோ விரயத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சூழலில் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி சனி 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ தாயார் வழியில் சில பிரச்சனைகள் வரலாம், இல்லை அவங்களுக்கு வந்து உங்களுக்கு கோவப்படக்கூடிய சில விஷயங்களை செய்யலாம். ஸோ அந்த தயார் வழியில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய இந்த சொகுசான லைஃப்னு சொல்லக்கூடிய அந்த 4ஆம் இடத்துல சொத்து சேர்க்கறது, இந்த மாதிரி அமைப்பில் சில பிரச்சனைகள் உருவாகலாம். அதன் மூலியமாக நீங்கள் கவலைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த 4ஆம் இடத்தை நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அடுத்த சனி வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. சனி 7ஆம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது கூட்டு தொழிலையும் சரி, கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் சரி பண்ணிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அவ்வளோதான், எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்து சுக்கிரன் சூரியன் சேர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது போக்குவரத்தில் கவனம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து ராகுக்கு இது 11ல் இருக்குது. ராகு 11ல் இருக்குது அப்படிங்கிறது லாபம் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டோம். புதன் வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது தந்தையார் வழியில் உங்களுக்கு அனுகூலங்கள் நிச்சயமாக உண்டு. அடுத்து 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ செய்கிற முயற்சிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதிலையும் கோவப்படாமல் நம்ம செயல்படணும். அடுத்து 6ஆம் இடம் நோய் எதிரி கடன். இப்போ ஒரு கடன் இருக்குது அப்படின்னா நீங்கள் பேசுகிற பேச்சில் அவங்க வந்து அமைதியாக போகணும். ஸோ அந்த மாதிரி பேசணும். நீங்கள் பேசுகிற பேச்சில் கோவப்பட்டு வாங்கவும் கூடாது, கோவப்பட்டு கொடுக்கவும் கூடாது. அதாவது ஒரு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக கொடுக்கணும். வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் கேஷுவலாக தான் போய் வாங்கணும். கோவப்பட்டீங்க அப்படின்னா அதன் மூலிமா பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ அடுத்து 7ஆம் வீட்டை பார்க்குறா. அப்போ கணவன் மனைவிக்குள்ளே போகும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யங்களும் கோவப்படாமல் நீங்கள் சரி பண்ணிக்கணும். கூட்டு தொழிலில் இருக்கவங்களோடய நம்ம சரி பண்ணிக்கணும் அமைதியான முறையில். ஸோ இந்த செவ்வாய் வந்து 3, 6, 7 பார்க்குறது அப்படிங்கிறது அந்த இடங்களில் நம்ம கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. ஸோ இது எல்லாமே கோச்சார ரீதியான பொதுவான பலன்கள். இது எல்லாமே சந்திரன் அடிப்படையாக வச்சு பார்க்குறோம். சந்திரன் அடிக்கடி மாறக்கூடிய ஒரு தன்மை. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் 2 நாளைக்கு ஒருக்கா சந்திரன் மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எண்ணங்கள் அப்படிங்கிறது மாறும். இது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் தான். ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னத்தை பொறுத்து என்ன தசை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறலாம் பார்த்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். இது ஒரு பொதுவான பலன்களில் நம்ம எந்தெந்த விஷயத்தை ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிகளுக்கும் நம்ம பதிவிடுவோம். உங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஜாதகங்கள் பார்க்கணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிகளுக்கு பதிவிடுகிறேன். நன்றி.